ரொம்ப வருஷம் கழித்து அவருடைய ஸ்கூல் வாத்தியாரை அவர் பார்க்குறாரு. 5ஆப்பில் சொல்லி கொடுத்த வாத்தியார் நேரில் சந்தித்து, சார் என்னை உங்களுக்கு தெரியுதா சார், நீங்கள் மட்டும் அன்னைக்கு என்னைய காட்டி கொடுக்காம விடாம இருந்தீங்கன்னு வைங்க, வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும் சார். அன்னைக்கு நீங்கள் என்னை விட்டதுனால தான் சார் நான் இன்றைக்கி நல்ல நிலமையில் இருக்கிறேன். நான் அன்னைக்கே திருந்திட்டேன். தம்பி நீ சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலப்பா. எப்போ என்ன நடந்தது? இல்லை சார், நம்ம 5th படிக்கும் போது சார் எல்லாம் பிடி பீரியடில் விளையாட போனோம்ல சார், நான் ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன். ஒரு பையன் புதுசாக வாட்ச் கட்டிட்டு வந்திருந்தான் சார். பிடி பீரியடுக்கு கலட்டி அவன் பேக்கில் வச்சுருந்தான். நான் படக்குன்னு எடுத்து சட்டை பாக்கெட்டில் போட்டேன். அவன் வாட்சை காணுன்னு சொன்னோடனே நீங்கள் கதவை பூட்டிட்டு எல்லா பசங்களையும் ஒன்று போல் கண்ணை மூடி நிற்க சொன்னீங்க. நாங்கள் எல்லோரும் கண்ணை மூடி நின்னோம். நீங்கள் ஒவ்வொருத்தர் பாக்கெட்லையா கையை விட்டுட்டே வந்து என் பாக்கெட்டில் இருக்கிற வாட்சை எடுத்துகிட்டு மறுபடியும் எல்லார் பாக்கெட்லேயும் கையை விட்டுட்டு திரும்ப டேபிளில் வச்சு எல்லோரும் கண்ணை தரங்க, இந்த வாட்ச் கிடச்சிருச்சு, இனிமேல் இது காணாமல் போனது பற்றியோ இதை யார் திருடினாங்க பற்றியோ பேசக்கூடாது, திருடினவன் இனிமேல் இந்த செயலை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு நான் திருந்திட்டேன் சார். ஒருவேளை நீங்கள் அன்னைக்கு என்னை காட்டி கொடுத்துருந்தீங்கன்னா நான் செத்தே போயிருப்பேன் சார். சிரிச்சுக்கிட்டே சொன்னார், நீ தானாப்பா அதுன்னு. ஏன் சார் தெரியாதா உங்களுக்கு? இல்லைப்பா, அப்படி எல்லார் பாக்கெட்டையும் செக் பண்ணும்போது உங்களை மட்டும் நான் கண் மூட சொல்லவில்லை, என் கண்களையும் மூடிவிட்டுத்தான் நான் சோதனை செய்தேன்.